நீங்க இப்போ பார்க்கும் இந்த வீடியோ முடியும்போது, ஏஐ எப்படி வேலைகள மாற்றப் போகுது? யார் ஃபியூச்சர்ல ஜாப் லூஸ் பண்ணுவாங்க? யார் 50,000 முதல் 1,50,000 சம்பளம் வாங்க போறாங்க? எல்லாமே புரியும். சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் எல்லா ஐடி ஜாப்ஸுமே மாறிக்கிட்டு இருக்கு. ஏஐ வந்தா ஜாப் போயிடுமா? இல்ல ஜாப் கிரியேட் ஆகுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஏஐ ரெவல்யூஷன்னா என்ன? முன்னாடி இன்டர்நெட் வந்தப்போ உலகம் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் வந்தப்போ வாழ்க்கை மாறுச்சு. இப்போ ஏஐ ரெவல்யூஷன் ஆரம்பிச்சிருக்கு. ChatGPT, Claude, Gemini மாதிரி ஏஐ டூல்ஸ் கோடிங் எழுதவும், இமெயில் அனுப்ப, டிசைன் கிரியேட் பண்ணுது, வீடியோ எடிட் பண்ணுது. இதனால ஒரு பெரிய சேஞ்ச் நடக்குது. ஜாப் டிஸப்பியர் ஆகலாம், நியூ ஜாப்ஸ் கிரியேட்டும் ஆகலாம். ஆனா முக்கியமா ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் சர்வே பண்ணுவாங்க. சரி, அப்படி என்னென்ன ஜாப்ஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போமா? ஏஐ ஆட்டோமேஷன் ஸ்பெஷலிஸ்ட். இந்த ஜாப் ஃப்யூச்சரில் ரொம்பவே டிமாண்டில் இருக்கும். கம்பெனியில் ரிப்பீட் ஆகிற வேலைகளை ஏஐ யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இமெயில் ரிப்ளேஸ்க்கு, கஸ்டமர் சப்போர்ட், டேட்டா என்ட்ரி, ரிப்போர்ட் ஜென்ரேஷன் இதுக்கெல்லாம் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எந்த மாதிரி டூல்ஸ்னால் ChatGPT, Zapier, Make.com, ஏஐ ஏஜென்ட் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். கம்பெனிஸ் பார்த்தோன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், அசெஞ்சர், ஸ்டார்ட் அப் எல்லாம் இதுக்கு ஹையர் பண்ணுறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஹியூமன் செய்கிற ரிப்பீட்டட் வேலையை ஏஐக்கு மாற்றும் ஜாப் தான் இது. இந்த ஜாப்க்கு 50,000 to 1.5 lakh வரையும் மந்த்லி ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜாப் ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர். இப்போது ஃப்யூச்சரில் ஆப்ஸ் இருக்காது, ஏஐ ஏஜென்ட் தான் இருக்கும். இந்த ஏஐ ஏஜென்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ட்ராவல் ஏஐ ஏஜென்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதுக்கிட்ட சொல்கிறீங்க, நாளைக்கு சென்னையில் இருந்து மதுரைக்கு போக எனக்கு ஒரு ட்ரெயின் புக் பண்ணு அப்படின்னு சொன்னால் போதும். அந்த ஏஐ என்ன பண்ணுன்னா ட்ரெயினை சர்ச் பண்ணும், சீட் அவைலபிலிட்டி செக் பண்ணும், பேமெண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணும், டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணும். இதுக்கு நீங்கள் ஐஆர்சிடிசி ஆப் ஓப்பன் பண்ண தேவையே இல்லை. இந்த மாதிரி ஸ்மார்ட் ஏஐ அசிஸ்டன்ட் பில்ட் பண்ணுறவங்க தான் ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர்ஸ். இந்த ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர்ஸ்க்கு பேசிக் ஸ்கில் என்ன தேவைன்னா பைத்தான் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும், ஏஐ டூல்ஸு, ஏபிஐ தெரிஞ்சிருந்தால் போதும். கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், டிசிஎஸ், ஓப்பன் ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே ஹையர் பண்ணும் இந்த ஜாப்க்கு. இது ஃப்யூச்சரில் சூப்பர் ஹை சேலரி ஜாப். சேலரின்னு பார்த்தோன்னா 80,000 to 2.5 lakhs மந்த்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தேர்ட் ஜாப் என்னென்னா ஏஐ கண்டென்ட் க்ரியேட்டர். இப்போது ஒரு பர்சன் ஃபுல் டீம் மாதிரி ஒர்க் பண்ண முடியும் இந்த ஏஐ ஹெல்ப்பால். யூடியூப் வீடியோ, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ஆட்ஸு, பிளாக்ஸு எல்லாம் ஏஐ யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் டூல்ஸ் கற்றுக்கணும். ChatGPT, கேன்வா ஏஐ, கேப்கட் ஏஐ. ஃப்ரீலான்சர் பண்ணலாம், யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம், இன்கம் லிமிட்டே இல்லை. இதுக்கு சேலரின்னு பார்த்தோன்னா 30,000 to 2 lakhs வரையும் மந்த்லி ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சைபர் செக்யூரிட்டி ப்ளஸ் ஏஐ. ஏஐ அதிகரிக்கிறதோட சைபர் அட்டாக்ஸ் கூட அதிகரிக்குது. இதனால் ஏஐ சிஸ்டம் ப்ரொடெக்ட் பண்ணுற எக்ஸ்பர்ட்ஸ் தேவை. இந்த ஜாப் எப்படி ரோல் ப்ளே பண்ணுதுன்னா, இப்போ ஒரு பேங்க்கை எடுத்துக்கோங்க. ஹேக்கர்ஸ் ஆயிரக்கணக்கான ஃபேக் லாகின் அட்டம்ப்ட்ஸை பண்ணுறாங்க. ஆனால் ஹியூமன் இதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் ஏஐ செக்யூரிட்டி சிஸ்டம் சஸ்பீஷியஸ் லாகினை டிடெக்ட் பண்ணும், அக்கௌண்ட் லாக் பண்ணும், செக்யூரிட்டி டீமுக்கு அலர்ட் அனுப்பும். வெறும் 5 செகண்டில் அட்டாக் ஸ்டாப் ஆகிடும். இந்த ஏஐ செக்யூரிட்டி சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுற எக்ஸ்பர்ட் தான் சைபர் செக்யூரிட்டி ப்ளஸ் ஏஐ ப்ரொஃபஷனல்ஸ். இந்த ஜாப் ரோலோட ஒர்க்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஹேக்கர் அட்டாக்கை ப்ரிவெண்ட் பண்ணுறது, டேட்டா ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஏஐ சிஸ்டமை செக்யூர் பண்ணுறது. இதுக்கு எங்கெல்லாம் ஜாப் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா ஐபிஎம், சிஸ்கோ, மைக்ரோசாஃப்ட், இன்ஃபோசிஸ் செக்யூரிட்டி டீம் எல்லாமே ஹையர் பண்ணும். இதோடைய சேலரி என்னென்னு பார்த்தோன்னா 70,000 to 3 lakh மந்த்லி ஏர்ன் பண்ணலாம். ஃப்யூச்சரில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஜாபாக இதுவும் இருக்க போகுது. லாஸ்ட் ஒன் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்.
இது ஏஐ கிட்ட கொஸ்டின் கேட்குறது எல்லாராலையும் முடியும். ஆனா, ஏஐல இருந்து பெஸ்ட் ரிசல்ட் வாங்குறது ஒரு ஸ்கில்லு தான். இதுதான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளே சொல்றேன். ஒரு கம்பெனிக்கு மார்க்கெட்டிங் ஆட் கிரியேட் பண்ணணும். ஏஐ கிட்ட ஆட் கிரியேட் பண்ணுன்னு சொன்னா ஆவரேஜ் ரிசல்ட் தான் வரும். ஆனா, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏஐ கிட்ட எப்படி கேட்கணும், என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், எப்படி பெஸ்ட் அவுட்புட்டை வாங்கணும்னு சொல்லிட்டு அதையெல்லாம் டிசைன் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் ஏஐ கிட்ட சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பெஸ்ட் ரிசல்ட்டை வாங்குறவங்க தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ். இதுக்கு எங்கெல்லாம் ஜாப் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட் ஏஜென்சிஸ், ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ், சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் இந்த ஸ்கில்லுக்கு வேல்யூ கொடுக்குறாங்க. ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஏஐட்ட ஸ்மார்ட்டாக வேலையை வாங்குகிற எக்ஸ்பர்ட் தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ். இதுக்கு சேலரி 50,000 to 2 lakh மந்த்லி ஏர்ன் பண்ணலாம். ஏஐ உங்கள் ஜாபை எடுத்துக்காது. அதனால் ஏஐ யூஸ் பண்ணுற ஒருவர் உங்கள் ஜாபை எடுத்துக்குவாங்க. இப்போவே ஏஐயை கற்றுக்கோங்க. இன்னைக்கு நீங்கள் ஏஐயை யூஸ் பண்ண ஆரம்பித்தா நாளைக்கு ஏஐ உங்களுக்காக வேலை செய்யும். ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க, ஃப்யூச்சருக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.